பாரம்பரியத்தின் தமிழ் கதைகள். தமிழ் டூன்ஸ். அம்மா, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேம்மா. அந்த பொண்ணை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். மோகன், நல்ல விஷயம் தானே. அந்த பொண்ணை கூப்பிடு, நான் பார்க்கணும். இப்பவே கூப்பிடு. நான் இவ்வளவுதான் சொன்னேன். இவதான் அன்னைக்கு என் கூட சண்டை போட்டா. இவன் மயூரி மாதிரி இருக்கா பாரு, ஆனா இவ ஒரு நாகினி. ஸ்ரேயா, நீ சொன்னப்ப கூட நான் ஒழுங்கா நம்பல. இப்போ நான் நேர்ல பார்த்தோன்னதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ உரிச்சு வச்ச மாதிரி மயூரி மாதிரி இருக்கா. அம்மா, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ண விரும்புகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிங்கம்மா? ஸ்ரேயா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அவ பார்க்க மயூரி மாதிரி இருக்கா. இந்த வீட்டில் அவளை மருமகளா வர வைக்கலாமா வேண்டாமா? இவளுக்கு என்ன அடையாளம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஸ்ரேயா. ஆனா யமுனா, ஒன்னு அடையாளம் தெரியாது. அவளுக்கு என்ன அடையாளம் தெரியும்? அவளும் நானும் தான் ஏற்கனவே சண்டை போட்டிருக்கோமே. அவ இதை பத்தி மோகன்கிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ரேயா, இதை பத்தி மோகன்கிட்ட சொன்னா மோகன் நம்பவே மாட்டான். ஏன்னா மோகனை இத்தனை வருஷமா வளர்த்தது நம்ம 2 பேரும் தான். அவனை பொறுத்தவரை நான் அம்மா, நீ அவனுக்கு சித்தி. ராஜ், உங்க அம்மா பக்கத்துல அந்த எல்லோ கலர் கவுன் போட்டிருக்க அந்த பொண்ணு யாரு? அவந்திகா. அது எங்கள் அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி, என்னோட சித்தி. யமுனா, இப்ப நம்மளுக்கு வேற வழி இல்ல. கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லி. மோகன், அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாராவது இருக்காங்களா? அம்மா, அந்த பொண்ணுக்கு அம்மா கிடையாது, அப்பா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க இருக்காங்க. அப்ப சரி மோகன், அவங்க அப்பாவை நாளைக்கு நம்ம வீட்டில் மாப்பிள்ளை கேட்க வர்ற மாதிரி வரட்டும். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். சரிம்மா, நான் இப்போமே அவந்திகாட்ட சொல்கிறேன். அவந்திகா, அம்மா சொன்னது கேட்டுச்சுல்ல, வீட்டில் போய் அப்பாவோட நாளைக்கு வா. சரி ராஜ், நான் இப்ப வீட்டுக்கு போறேன். பாய். போயும் அந்த நாகினிக கிட்ட போய் நான் தோத்துட்டேனே. இப்ப மட்டும் என்னோட ராஜமாதா கிட்ட போனோம்னா என்னை கொன்னே போட்டுருவாங்க. நான் இந்த 2 நாகினிக கதையை முடிச்சுட்டு தான் நான் அங்க போவேன். நான் விடமாட்டேன் அவந்திகா, உன்னை கொல்லாம விடமாட்டேன். அந்த ராஜையும் கொல்லுவேன். இது கூடிய சீக்கிரத்துல நடக்கும். பிரகதி, பூலோகத்தில் என்ன நடக்கு? அப்ரிக்ஷா வேற அங்கே இல்லை. அப்ரிக்ஷா குழந்தைய ரோஹிணி பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க குழந்தைக்கு பாதுகாப்பு எப்படி கிடைக்கும்? அந்த குழந்தை நாகினியா மனுஷியான்னு கூட தெரியல. துஷார், அந்த குழந்தை நாகினியா மட்டும்தான் பிறக்கும். ஏன்னா அப்ரிக்ஷா வயிற்றுல இருக்கும் போது என்னோட சக்தியை அந்த குழந்தைக்கு நான் செலுத்தினேன். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு அவந்திகாவும் ராஜுவும் அங்க இருக்காங்க. ஆனால் பிரகதி, நம்மளால் இப்போ ஏன் பூலோகத்துக்கு போக முடியாது? நம்ம போய் உதவி செய்யலாமே அவங்களுக்கு. அது முடியாது துஷார். நம்ம எப்படி சிவபெருமான் ஆசீர்வாதத்தோட பூலோகத்துக்கு போன தடவை போனோமோ அதே முறை இந்த தடவையும் சிவபெருமான் ஆசி பெற்றா மட்டும்தான் நம்ம பூலோகத்துக்கு போக முடியும். சிவபெருமான் நம்மளுக்கு உத்தரவு தர்ற வரை நம்ம இங்கே தான் இருக்கணும். அப்படின்னா சிவபெருமான் உத்தரவு தர்ற வரை நம்ம நாகலோகத்தில் தான் இருக்க முடியுமா? ஆமா துஷார், ஆனா கண்டிப்பா ஒரு முறை நம்ம பூலோகத்துக்கு போவோம். நாகக்கன்னி குழந்தையோட சேர்ந்து எதிரிகளை நம்ம அழிப்போம். பூர்வி, உன்னை இதுல தானே வச்சிருந்தேன். பூர்வி எங்க? பூர்வி, குருதேவா, கல்யாணத்துக்கு சம்மதம்னு ராஜோட அம்மா சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம். அவந்திகா, நீ கல்யாணம் பண்ணொன்னு பழசெல்லாம் மறந்துடாத. உன்னோட எதிரிகளையும் நீ அழிக்கணும். நாகக்கண்ணியோட குழந்தைங்க எதிரியும் நீ அழிக்கணும். ஆமா குருதேவா, நீங்க சொல்ற மாதிரியே நான் அழிப்பேன் எல்லா எதிரிகளையும். என்னோட
என்னோட ராஜா பல வருஷத்துக்கு முன்னாடி நாகமணிக்காக கொன்ன எதிரிங்களையும் நான் அழிப்பேன். நாகக்கண்ணி குழந்தையும் நான் காப்பாத்துவேன். அது மட்டும் இல்லாம குருதேவா, என் கூட ஒருத்தி சண்டை போட்டால ஸ்ரேயா, ராஜோட அம்மாவுக்கு தங்கச்சியா அவன். என்ன ராஜ அம்மாக்கு தங்கச்சியா? இல்ல அவந்திகா, அது தங்கச்சியா இருக்காது. நீ பாத்திருந்துக்கோ, அது ஸ்ரேயாவோட லீல. ஆனா குருதேவா, ஸ்ரேயா அதுக்கு அங்க இருக்கா. குருதேவா, உங்க பின்னாடி ஒரு நாகம் வந்திருக்கு. இந்த நாகம் யாரு? உன்னோட உண்மையான உருவத்துக்கு வா. குருதேவா, இந்த குழந்தை நாகக்கண்ணியோட குழந்தை பூர்வி. என்ன ஒரு ஆச்சரியம்! நாகக்கண்ணி குழந்தை சிவபெருமான பார்க்க வந்திருக்கு. ஆனா குருதேவா, நாகினிகள் அவங்களோட 17வது வயசுல தானே உருமாறுவாங்க. இந்த குழந்தை எப்படி மாறிச்சு? நானே என்னோட 17வது வயசுல தானே உருமாறினேன். அவந்திகா, எல்லா நாகினிகளும் பிறக்கும் போதே ஒரு முறை மட்டும் அவங்க நாகினி உருவத்துக்கு மாற விடுவாங்க. அந்த ஈசன் அந்த ஒரு முறை மட்டும்தான் நாகினியா மாற முடியும். அதுக்கப்புறம் அவங்க 17வது வயசுல தான் மாற முடியும். இந்த குழந்தையும் அதே மாதிரி தான். அதோட பிறந்த உடனே ஒரு நாக உருவத்தை எடுத்துட்டு. சரி குருதேவா, எனக்கும் நேரம் ஆகுது, நான் வீட்டுக்கு போகணும். இந்த குழந்தைய ரோகிணி கிட்ட போய் விட்டுருங்க, ரோகிணி தேடுவா. சரி அவந்திகா, அத நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போ. கௌதமி, சீக்கிரம் வா, உடனே ஹாஸ்பிட்டல் போகணும், சீக்கிரம் வா. இதோ வந்துட்டங்க. எங்க உடனே நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணுமாங்க? ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? கௌதமி, நிலைமை தெரியாம யோசிச்சுட்டு இருக்க. நீ உன்னோட 10வது மாசம் முடிஞ்சிட்டு. டாக்டர் சொன்ன மாதிரி உனக்கு வழி வரல, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். சரிங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வா, வெளியே கார் நிக்கு. ஏங்க, என்னால வலி தாங்க முடியலங்க. எனக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிட்டு, சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க.